வெல்கம் டு நவி நேஷனல் சேனல். உங்களை அன்புடன் வரவேற்கிறதுல நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி ஃபாதர்ஸ் டேவை முன்னிட்டு இனிய என்னோடய ஸ்பிரிச்சுவல் ஃபாதருக்காகவும் சரி, என்னோடய பயாலஜிக்கல் ஃபாதருக்காகவும் சரி, ஹாப்பி ஃபாதர்ஸ் டேவை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் உங்களுக்கும் ஸ்பிரிச்சுவல் ஃபாதர் இருப்பாங்க, பயாலஜிக்கல் ஃபாதர் இருப்பாங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு நீங்கள் உங்கள் ஃபாதர்ஸ் டேவை நீங்கள் தெரிவிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபாதர்ஸ் டேக்கு என்ன சத்தியம் நம்ம பேச போகிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சத்தியமாக இருக்கிறது. ஃபாதர்ஸ் டே அப்போ என்ன சத்தியத்தை நம்ம பேச போகிறோம், எப்படியெல்லாம் பேச போகிறோம், அப்பாவோட லவ் எந்த மாதிரிலாம் இருக்கும், அப்பாவோட கேர் எந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படி என்பதை சுருக்கமாகவும் சின்னதாக அழகாக எளிமையான முறையில் நம்ம பார்க்க போகிறோம். எடுத்துக்கொள்வோம் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். செப்பனியா 3:15 திருப்பிக் கொள்வோம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்ற வார்த்தையின்படி இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். ஸோ இப்போ என்ன சொல்ல வர்றார் ஆண்டவர்? ஸோ ஒரு வீட்டில் ஒரு பணக்கார அப்பா இருக்காருன்னு வச்சுக்கோங்கவே. அந்த பணக்கார அப்பா இருக்கும்போது அந்த பையன் எப்படி எதுக்குமே கவலைப்படாமையும் எதை குறிச்சும் வருத்தப்படாமல் இருக்கானோ, அதே போல தான் இஸ்ரவேலின் ராஜா உன் நடுவில் இருக்கிறார். நீ இருக்கிற இடத்துல இஸ்ரவேலின் ராஜா, அதாவது அவர் உனக்கு அப்பாவாக இருக்கிறார். ஸோ நீ எதை குறிச்சும் கவலைப்படக்கூடாது. அந்த பணக்காரனோட அப்பா இருக்கும்போது அந்த மகன் எப்படி கவலைப்படாமல் எதுனாலும் எங்கள் அப்பா பார்த்துப்பான்ற ஒரு தைரியத்தோட ஒரு விசுவாசத்தோடு இருக்கானோ, அதே போல் நீயும் ராஜாதி ராஜா என் அப்பா இருக்கிறாரு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட விசுவாசத்தோடு இருக்கும்போது உனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்குது என்றால், இத்தனை நாட்கள் தீங்குகளை பார்த்த உன்னுடைய கண்கள் இனிமேல் தீங்கை காணாதிருக்கும் என்று நான் மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஸோ அவர் சொல்றார் பாருங்கவே, இஸ்ரவேலின் ராஜா உன் நடுவில் இருக்கிறார். கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் ஓ நடுவில் இருக்கிறாரு. ஒரு பணக்கார அப்பாவுக்கு பிள்ளையா நீ இருக்கும்போது, ஒரு பணக்கார அப்பாவுக்கு நீ பிள்ளையா இருக்கும்போது நீ எதை குறிச்சும் கவலைப்பட மாட்ட. உனக்கு பசி இருக்காது, நீ நல்ல ட்ரெஸ் போடுவ, எல்லாமே பண்ணுவ. ஆனால் இப்போ அந்த பணக்காரர் அப்பாவோட மேன்மையான அப்பா உனக்கு இருக்கிறார். அவர் தான் வானத்தையும் பூமியில் உள்ள சகலத்தையும் உண்டாக்கின ஆண்டவர். அவர் உன் நடுவில் இருக்கும்போது நீ எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது, எதை குறித்தும் நீ அழுகக்கூடாது, புலம்பக்கூடாது. ஏனென்றால் இத்தனை நாட்கள் நீ புலம்பி இருக்கலாம், அழுதிருக்கலாம். இஸ்ரவேலின் ராஜா உன் நடுவில் இருக்கிறார், அதாவது உனக்கு தகப்பனாக அவர் உன் நடுவில் இருக்கும்போது நீ தீங்கை காணாதிருப்பாய். இத்தனை நாட்கள் நீ தீங்கை உன் கண்கள் கண்டிருக்கும், உன்னோட கண்களில் நீ பார்த்திருப்ப இத்தனை நாள் தீங்க. ஆனால் இனிமேல் நீ தீங்கை காணாதிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று தீர்க்க தரிசனத்தை இந்த ஃபாதர்ஸ் டேல நான் உன் மேல வைக்கிறேன், உன் மேல வைத்து நான் பேசுகிறேன். நீ கொடுமைக்கு தூரமாவாய், பயமில்லாதிருப்பாய் என்ற வார்த்தையை நான் உண்மையே பேசிக் கொண்டிருக்கிறேன். இஸ்ரவேலின் ராஜா உன் நடுவில் இருக்கிறார், நீ தீங்கை காணாதிருப்பாய் என்ற வார்த்தையை நான் உன் மீது பேசுகிறேன். அந்த அப்பா இருக்கும்போது அவன் எப்படி கவலைப்படாமல் இருந்தானோ, அதே போல ராஜாதி ராஜா நமக்கு அப்பாவா இருக்கும்போது நாமளும் கவலைப்படாமல் இருப்போம் என்று நான் மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஸோ அவர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கி உன்னோட சத்துருக்களை விளக்குவாராம். இந்த ஃபாதர்ஸ் டேல அவர் உனக்காக ஒரு விஷயம் பண்ண போறாரு. இத்தனை நாட்கள் உன் சத்துருக்களை நீ பார்த்திருப்பாய். உன் சத்துருக்கள் உனக்கு விரோதமாக வேலைகள் செய்திருக்கலாம், திட்டங்கள் தீட்டி இருக்கலாம், பல பிளான்களை போட்டிருக்கலாம், பல சதி திட்டங்களை தீட்டி இருக்கலாம். ஆனா இனிமேல் ஓ சத்துருவை நீ தேடியும் காணாதிருப்பாய் என்ற வார்த்தையின்படி நீ அவற்றை தேடியும் காணாதிருப்பாய். ஓ சத்துருக்களை நீ தேடுவ, ஆனா நீ பார்க்க மாட்ட. ஏன்னா அவர் சத்துருக்களை எல்லாம் விளக்க போகிறாரு. இந்த ஃபாதர்ஸ் டேல இருந்து அவர் உன் சத்துருக்களை விளக்க போகிறார். இதுதான் தகப்பனுடைய முழு லவ்.
உனக்கு என்ன பிரச்சனை, உன்னை ப்ரொடெக்ட் பண்றது. தகப்பனோட குணத்துல மிக சிறந்த குணம் என்ன தெரியுமா? ப்ரொடெக்ஷன் பண்றது, பாதுகாக்கிறது. உன்னை பாதுகாக்கிறது தகப்பனுடைய குணம். தகப்பனுடைய குணம். இந்த பைபிள் இந்த விஷயத்துல நான் சொல்றேன், உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறார், உன்னை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அதான் நீ தீங்கை காணாதிருப்பாய் என்ற வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறார். நீ தீங்கை காண மாட்ட, ஏன்னா அப்பா ஓ நடுவுல இருக்காரு. நீ இருக்கிறதுக்கு நடுவுல இருக்காரு. நடுவுல உன் ஹார்ட்ல இருக்காருன்னு அர்த்தம். நடுவுலனா உன் ஹார்ட்ல இருக்காருன்னு அர்த்தம். அப்பா உன் ஹார்ட்ல இருக்கும்போது நீ தீங்கை காண மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன், என்று மெய்யாகவே உனக்கு நான் சொல்லுகிறேன். சோ உன் சத்துருக்களை எல்லாம் விலக்கிடுவாரு. சோ இஸ்ரவேலின் ராஜா உன் நடுவில் இருக்கிறார். இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். எந்த தீங்கையுமே நீ காண மாட்ட. உனக்கு பிரச்சனைகள் வராது, பண பிரச்சனைகள் உன்னை சுற்றி வராது. இத்தனை நாட்கள் பண பிரச்சனைகள் ஒரு மதில் போல எழும்பி நின்றிருக்கலாம், ஒரு மதில் போல உன்னை அமைக்கிருக்கலாம், உன்னை மூடி இருக்கலாம் அந்த பண பிரச்சனைகள். இப்ப இந்த நிமிஷத்திலிருந்து அவர் உன் நடுவுல இருக்கும்போது அந்த பண பிரச்சனை என்ற தீங்கை நீ காண்பது இல்லை என்று நான் உனக்கு சொல்லுகிறேன். நீ அந்த பண பிரச்சனை என்ற தீங்க காண மாட்ட என்று நான் உனக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன். அந்த பண பிரச்சனை நீ காண மாட்ட. வியாதிகள் உன்னை அணுக முடியாது, வியாதிகள் உன் வழியாய் வருவது இல்லை என்று நான் மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். பல துஷ்ட மனிதர்கள் உன் வழியை கடந்து வருகிறார்கள் இத்தனை நாட்கள், ஆனால் இனிமேல் இந்த துஷ்ட மனிதர்கள் உன் வழியை கடந்து வருவது இல்லை என்று நான் சொல்லுகிறேன். சோ துஷ்ட மனிதர்களை நீ பார்க்க மாட்ட. நீ தீங்கு காணாதிருப்பாய்னா அது தீங்கு இருக்கவே இருக்காது. தீங்கு நாட்களுக்கு நீ தூரமாவா என்ற அர்த்தம். சோ இந்த ஃபாதர்ஸ் டேல அப்பா உன் நடுவுல இருப்பாரு என்று நான் உனக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன் என்று ஆசீர்வதிக்கிறேன். கண்களை மூடி நம்ம அப்பாவுக்கு நன்றி சொல்ற விதமா ஹோரி பஷந்தரி தொலோ ஏசப்பா தேங்க்யூ ஆண்டவரே, இந்த வார்த்தையை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த ஃபாதர்ஸ் டேல நீங்கள் எனக்கு கொடுத்த வார்த்தை, நான் உன் நடுவில் இருக்கிறேன், நீ தீங்கை காணாதிருப்பாய். ஸோ அவர் நம்ம நடுவில் இருக்கும்போது, அப்பா நம்ம நடுவில் நிற்கும்போது, ஒரு பெரிய பணக்காரனோட அப்பாவே அந்த மகனுக்கு கவலை இல்லாமல் பயப்படாமல் எதுனாலும் எங்கள் அப்பா பார்த்துப்பான்ற ஒரு விசுவாசத்தோடு இருக்கும்போது, இந்த வானத்தையும் பூமியையும் பூமியில் உள்ள சகலத்தையும் படைத்த ஆண்டவர் நம்மளுடைய நடுவில் இருக்கும்போது நாமளும் எதற்கும் பயப்படாமலும் கலங்காமலும் கவலைப்படாமலும் இருப்போம் என்று நான் சொல்லுகிறேன் என்று சொல்லி இந்த ஃபாதர்ஸ் டேவை நான் ஆசீர்வதிக்கிறேன். உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் நவீன். பாய்.